நாங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இந்த வீடியோவில் டாக்டரும் டாக்டருக்கு உண்டான சவால்களும் இதை பற்றி விரிவான வீடியோ பெருசாக போடுறேன். அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அது என்ன சார், நீட் பாஸ் பண்ணுறது தான் சார் என்னுடைய லட்சியம். அதை நான் எம்பிபிஎஸ் சேர்ந்துறேன். நிறைய பேருனுடைய இது அப்படி தான், எண்ணங்கள் துடிப்பு சின்ன வயசுலேருந்தே அப்படி இருக்கும். ஆனால் உங்களுக்கு உண்டான சவால்கள் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுங்களா? இதை பயன்படுத்துறதுக்காக சொல்லலைங்க. நிறைய பேர் ரிட்டன் பேக் ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் போய் தனக்கு பிடிக்கல, ஐயோயோ நான் நினச்சது வேறு இங்கே இருக்கிறது வேறுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் திரும்பி வராங்கன்னு தெரியுங்களா? அதுக்காக தாங்க சொல்கிறேன். நீங்கள் ஒரு நீட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவுல இருந்தீங்கன்னா தயவு செய்து இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் நீட்டு இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு பயாலஜி பற்றி உங்களுக்கு ½ மார்க் கொடுக்குறாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ½ மார்க்கு, இதுக்கு ஒரு ½ மார்க், டோட்டல் 720 மார்க்கில் 50% ஆஃப் மார்க். ஏன் பயாலஜி கேட்குறாங்க அப்படின்னா, இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய பாடி. நல்லா பாருங்கள், நீ ஏன் கடவுளும் டாக்டரும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்கன்னா, கடவுள் எப்படி உயிர் கொடுத்து உடலை கொடுத்து காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி தாங்க டாக்டர் நீங்களும் அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிரையும் உடலையும் காப்பாற்றுறீங்க. அதனால தான் உங்களை கடவுளுக்கு நிகராக சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன தெரியுமா பண்ணிடுறீங்க, டெட் பாடியை பார்த்தா விழுந்துடுறது, அதே மாதிரி ரத்தத்தை பார்த்தா விழுந்துடுறது, ஐயோ காயம் பட்டவங்களை ஆக்சிடெண்ட்டாக பார்த்தா விழுந்துடுறது, எத்தனை பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கல் செய்யும் போதே இதெல்லாம் பிடிக்கலன்னு டிஸ்கண்டினியூ ஆகிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் டாக்டர் ஆகணும்னா ஒரு ஓரல் ஐடியாவை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டெட் பாடியை பார்க்க வேண்டிய வரலாம், ஆப்ஷன் பண்ணுவீங்க, அதை எப்படின்னா அறுத்து உடல் கூறுகளை பார்ப்பீங்க. உண்மையாக ரியலாக ஒரு ரியலிட்டிக் பிக்சராக அங்கே இருக்கும். நீங்கள் பண்ணி காமிப்பாங்க, நீங்களும் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு எப்படி எலும்பு முறிவை சரி பண்ணுறது, என்ன மாதிரி டேப்லெட்ஸ் கொடுக்குறது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, எப்படி பிபி பார்க்குறது, எப்படி பல்ஸ் ரேட் பார்க்குறது, எப்படி ஆக்சிஜன் இதை பண்ணுறது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிப்பாங்க. அப்போது டெட் பாடியே உடலை அறுக்கும்போது நிறைய பேர் எத்தனை பேர் மயக்கடிச்சுன்னு ஊற்றுறாங்க தெரியுங்களா? அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஒரு ஓரல் ஐடியா போங்க. ஏன்னா டாக்டரும் அதற்கு